Praise the Lord. தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to Covenant of the Day. And today is 29th April 2026 Wednesday. Hallelujah. அருமையானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த கொலோசியர் அந்த சபையில் இருக்கிற கள்ள போதனைகள் மற்ற எல்லா காரியங்களையும் ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்க பவுல் கடிதம் எழுதுகிறார். சரி, நாம் தொடர்ந்து பார்ப்போம். அது 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். Chapter 1 verse 23. Indeed you continue in the faith, grounded and set it fast, and are not moved away from the hope of the gospel which you heard, which was preached to every creature under heaven, of which I, Paul, became a minister. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். ஹல்லேலூயா. பவுல் தன்னுடைய அழைப்பை இங்கே நிச்சயப்படுத்துகிறார். கன்ஃபர்மிங் இஸ் காலிங் அப்பாஸ்டல் பவுல். என்ன சொல்றாரு? இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக, தெரிவிக்கிறதுக்காக, உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுவதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். என்ன சொல்ல வருகிறார்? இயேசுவுக்கு நான் எதிர்மறையாக இருந்தேன், எதிர்ப்பாளியாக இருந்தேன். திருச்சபையை நான் கஷ்டப்படுத்தினேன், நாசப்படுத்தினேன், கிறிஸ்தவர்களை சிறையிலே போட்டேன். அப்படிப்பட்ட என்னை அவர் தெரிந்து கொண்டு இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக என்னை அழைத்திருக்கிறாரு. இதை பிரசங்கிக்கப்படுவதற்காக எல்லாருக்கும், எல்லா சிருஷ்டிக்கும், உலக எல்லா ஜனங்களுக்கும். பாருங்க, அவனுடைய பவுலுடைய மென்டாலிட்டி, he was a Jew. இன்னைக்கு இருக்கிற யூதர்களுடைய மனப்பான்மை எப்படி? யூதர்கள், நாங்கள் கடவுளுடைய ஜனம், நாங்க அவங்களுக்குள்ளேதான் அவங்க இருப்பாங்க. அதே சிந்தனை உள்ளவர் தான் பவுல். அப்படிப்பட்டவர் ஆண்டவர் அவரை தொட்ட உடனே அவருடைய சிந்தனைகளிலே ஒரு மாற்றம். அதுதான் சொல்றாரு, எல்லாம் புதிதாயின, the whole things gone. பழைய சிந்தனை, பழைய எண்ணங்கள் மாறிவிட்டது. கடவுளுடைய ஜனம் யூத என்கிற அந்த சிந்தனை மாறி எல்லாம் கடவுளுடைய சிருஷ்டிப்பு. all the creations belongs to God. God is a creator for everyone. பார்த்தீங்களா? இதாங்க மாற்றம் வேண்டும். கிறிஸ்து வாழ்க்கையில வந்துட்டா ஒரு மாற்றம் வந்துவிடும். கிறிஸ்து இல்லைன்னா ஏமாற்றம் தான் இருக்கும், ஏமாத்துதல் இருக்கும். We become a hypocrite, and without a Christ, our life will be hypocrite. Unless the Christ is in you, there will be a change, completely change. You will be a new person. Paul become a new person. அவர் புதிய மனிதனாக மாறிவிட்டார். சொல்ற, நான் பவுலாகிய நான், பரிசேயனா இருந்த பவுலாகிய நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனானேன். இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் ஊழியக்காரன். I become a servant to preach the gospel. Hallelujah. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் அருமையானவர்களே இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற ஜனமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு தலையாக இருக்கிற குடும்பங்கள் இந்த ஒரு அழைப்பை உணர்ந்து கர்த்தருக்குள் நாம் பலப்பட வேண்டும். We have to grow and we have to strengthen our children, our family, our church. We are called to share the gospel and to build the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் என்றைக்கும் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த புதிய காரியங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பவுலை போல நாங்கள் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான, everything become new என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக நன்மை செய்யுங்க. இந்த புதிய நாளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.
பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஆண்டோட அன்பை சொல்லுகிற ஒரு ஜீவியமா? டேக் கேர். காட் பிளஸ்.